ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைய தினத்தில் ஒரு 3 முக்கியமான விஷயங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று, கரூரிலிருந்து பாதிக்கப்பட்ட மக்கள், அதாவது உறவினர்களை இழந்தவங்க, மகனை இழந்தவங்க, தம்பியை இழந்தவங்க, மகளை இழந்தவங்க, நிறைய பேர் ஒரு 41 உயிர்கள் கடந்த 27ஆம் தேதி ஒரு பெரிய கலவரத்தில் இதாயிருச்சு. விஜய் சாரை பார்க்க போய் இப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 41 பலியானவர்களுடைய குடும்பங்களை சேர்ந்தவர்கள் 5 பஸ்ஸுகளில், ஆம்னி பஸ்ஸில் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாமல்லபுரத்தை நோக்கி போகிறாங்க. விஜய் சாரனுடைய அழைப்புதல் ஏற்று அந்த குடும்பங்கள் அனைவரும் பத்திரமா போய் மாமல்லபுரத்தில் இறங்கி அங்கே இருக்கக்கூடிய ஒரு தனியார் விடுதியில் அவங்கள தங்க வைக்க போகிறாங்க. தங்க வச்ச உடனே காலை 10 மணியிலிருந்து அல்லது 9 மணியிலிருந்து இந்த நிகழ்ச்சிகளானது தொடங்கப்பட உள்ளது. அனைவரும் சந்திச்சு அவர் என்ன பேச போறாரு, அவர் என்ன கருத்துக்களை பகிர்ந்துக்க போறாரு, அவங்களுக்கு என்ன மாதிரியான ஆறுதல் சொல்ல போறாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பெரிய வெயிட்டிங் தான் இருக்கு. இந்த பாதிக்கப்பட்ட மக்களானது ஒவ்வொரு சேனலும் தனித்தனியா ரிப்போர்ட் போட்டுட்டு இருக்காங்க. நடக்கவே முடியாதவரை தூக்கி போட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்பா, நடக்கவே முடியாதவர் எப்படி தூக்கி போட்டு போவாங்க? அவங்க என்ன லாரியில வச்ச லாரி மேல தூக்கி போட்டு போனாங்க? சொகுசு பஸ்ல ஏத்திட்டு, அதாவது 2 பேர் கையை பிடிச்சி ஒரு நடக்க முடியாதவர் நடந்து போறாரு. அவர் 2 பேர் தூக்கி போட்டு, அதாவது ஏத்தி விட்டு கூட்டிட்டு போறாங்க. அதுதான் உண்மை. இவங்க என்ன கிரியேட் பண்றாங்கன்னா, நடக்க முடியாத ஒருத்தரை தூக்கி போட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரியேட் பண்றாங்க. பாருங்க, எப்பேற்பட்ட ஆளுங்க பாத்தீங்களா இல்லையா? அப்புறம் இன்னொன்று விஷயம் பாத்தீங்கன்னா, நடக்க முடியாத ஒரு பெண், அவங்கள அந்த மாதிரி சொல்றாங்க. இப்ப என்னன்னா, பணம் வாங்கினதுக்கு அப்புறம் விஜய்க்கு சப்போர்ட்டா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி இப்ப இருக்கிறவங்க எல்லாரும் இத்தனை நாள் விஜயை திட்டிட்டு இருந்தவங்க இப்ப கரூர் பாதிக்கப்பட்ட மக்களையே திட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்ப அதுதான் இப்போ ஒரு பெரிய இஷ்யூவா போயிட்டு இருக்கு. இந்த மக்கள் பணத்தை வாங்கிட்டு விஜய் சார் மேல பாசம் இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. இப்போ பணத்தை கொடுத்து விஜய் சார் இவங்களை விலைக்கு வாங்கிட்டாங்க. இந்த பலியான குடும்பங்கள் மேல, பலியான உயிர்கள் மேல இவங்களுக்கு பாசம் இல்லை. இவங்க விஜய் சார் மேல ஒருதலை பட்சமா பாசத்தை காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு தனியா கிரியேட் பண்றாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த உறவுகளை இழந்து தவிக்கிற அவங்க ஒவ்வொருத்தரும் விருப்பப்படுறது என்னன்னா, விஜய் சார் எப்படியாவது ஆட்சிக்கு வரணும், விஜய் சாருடைய ஆட்சியில தான் நம்ம இருக்கணும், விஜய் சார் எப்படியாவது வெற்றி பெற வைக்கணும், விஜய் சாரை பார்க்க போன என் தம்பி மேலதான் தப்பு, விஜய் சாரை பார்க்க போன என்னுடைய மகள் கூட்டிட்டு போனவங்க மேலதான் தப்பு, அதாவது என்னுடைய மகன் மேலதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொருத்தரும் விஜய் சார் மேல பழி போடாம அவங்க சொந்தக்காரங்க மேலேயே பழி போட்டுக்கிறாங்க. ஏன்னா என்னுடைய மகன், என்னுடைய தம்பி, என்னுடைய உறவினன், என்னுடைய அண்ணன், என்னுடைய சகோதரன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொருத்தரும் பேசிட்டு இருக்கிறத பார்க்கும்போது நம்மளுக்கு அதை நினைக்க தோணுது. உண்மையிலே சொல்றேன், இந்த காலகட்டங்கள்ல அதாவது ஒரு தனி மனிதன் மேல இந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடோட மக்கள் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்றது நம்மளுக்கே பெரிய ஆச்சரியத்தை உருவாக்குதை தவிர வேற எந்த விதமான காரணமும் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த மனுஷன் அந்த அளவுக்கு இவங்களை பிடிச்சிருக்கிறாருன்னு தான் நான் நம்புறேன். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா, விஜய் சாருடைய படங்களாகட்டும், அவர் நடந்துக்கிற நடைமுறையாகட்டும், அவர் நேர்த்தியா அந்த மக்களை அணுகுன முறையாகட்டும், இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் பேசின ஒவ்வொரு மாநாட்டிலேயாகட்டும், பொதுக்கூட்டங்களையாகட்டும், அவர் பேசும்போது மக்களோட மிங்கிள் பண்ணி அவருக்கு மக்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி பேசுறாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் ஒரு ஆளுமையா பேசல, அவர் மக்களோட நின்று ஒரு குறைகளை சிஎம் சார்கிட்ட எப்படி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறாரு. அது மற்றவங்களுக்கு பிடிக்கல, இருந்தாலும் தமிழக மக்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த அப்ரோச் தான், அந்த யதார்த்தமான பேச்சு தான் விஜய் சார் மேல வச்சிருக்கிற அவ்வளவு நம்பிக்கைக்கும் காரணம் அவர் பேசக்கூடிய அந்த யதார்த்தமான பேச்சு தான். அந்த அவர் கட்டி வச்சிருக்கிற அந்த கட்டமைப்பான ஒரு சூப்பரான அந்த கிரியேட் பண்ண அந்த தாவேக்கா அப்படிங்கிற அந்த ஒரு நிலைப்பாடு தான். இதை உடைக்கிறதுக்கு எத்தனை சக்திகள் புறப்பட்டு வந்தாங்கன்னு உங்களுக்கே தெரியும். 200 கோடி ரூபாய் ஒரு படத்துக்கு வாங்கிட்டு இருந்த ஒரு மனுஷன், 200 கோடி, எப்படி 200 கோடி ரூபாய் வாங்கிட்டு இருந்த ஒரு மனுஷன் ஒரு படத்துக்கு 200 ரூபாய் அட்லீஸ்ட் ஊபி 200 ரூபா, ஊபின்னா உங்களுக்கு தெரியும் உடன்பிறப்புகள், அவங்க 200 ரூபா வாங்கிட்டு இருக்கிற அந்த யூடியூபர்ஸ் திட்டுற அளவுக்கு அவர் நடந்துக்கிட்டார். இதெல்லாம் அவருக்கு தேவையா?
படத்துல நடிச்சோமா, ஒரு 10 படத்துல நடிச்சோமா, ஒரு 2000 கோடி கல்லா கட்டணுமா, இமயமலையில ஒரு ஆப்பிள் தோட்டம் வாங்கி போட்டோமா, இந்த பக்கம் ஒரு ஊட்டியில ஒரு பெரிய ஒரு எஸ்டேட்டை வாங்கி போட்டோமா, மும்பையில பல மாடி கட்டிடத்தை கட்டி விட்டு வாடகை கூட்டமா, கல்கத்தாவில் டெல்லியில அங்க இங்கன்னு சொல்லிட்டு சொத்துக்களை பராமரிச்சு சுவிஸ்ல பேங்க்ல பணத்தை போட்டுட்டு ஜாலியா என்ஜாய் பண்ண தெரியாதா அந்த மனுஷனுக்கு? ஏன் அந்த படம் வேணாம், அந்த சம்பளம் வேணாம்? தமிழ்நாட்டு மக்கள் நம்மளை நம்பி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காசு கொடுத்து நம்மளை உருவாக்கி வச்சிருக்கான். நாம இவங்களுக்காக நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லி அந்த மனுஷன் இறங்கி வரும்போது இங்க ஒவ்வொருத்தரும் திருப்பி திருப்பி அடிக்கும் போது அந்த மனுஷனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு நினைச்சு பாருங்க. 200 கோடி ரூபாய் வாங்கிட்டு இருந்த ஒரு முதலாளி, நோட் பண்ணுங்க, 200 கோடி ரூபாய் வாங்கிட்டு இருந்த ஒரு முதலாளி 200 ரூபாய்க்கு மாரடிக்கிற ஒரு யூடியூபர்ஸ் கிட்ட வந்து இந்த மாதிரி சைக்கோ, கொலகாரன், தற்குறி, அணிலு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் ஒரு கேவலமான ஒரு வார்த்தைகளை அது என்னால மீன் பண்ண முடியல நம்ம சேனல்ல. அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் போட்டு அந்த தலைவனை கேவலப்படுத்துறானுங்களே, இதெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு தவறான ஒரு நோக்கம்னு நீங்க கவனிச்சு பாருங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப அந்த மக்களை சந்திக்கிறாரு பாத்தீங்களா, அந்த மக்களை சந்திக்கும் போது அவர் என்னென்ன நிகழ்ச்சி நடத்த போறாரு, ஏதாவது கூட்டணி அறிவிச்சிருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே ஆர்வமா இருக்காங்க. அதாவது பிஜேபி முதல் கொண்டு, அதிமுக முதல் கொண்டு, அமமுக, அப்புறம் வந்து பாமக, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் இதர கட்சிகள் எல்லாருமே. நாம் தமிழர் அவர் தொடவே மாட்டார். ஏன்னு கேட்டீங்கன்னா அது வந்து அவருக்கு வந்து அது ஒரு என்ன சொல்றது, அதெல்லாம் வேணாம்ப்பா விட்டுருப்பா அப்படின்னு தான் சொல்லுவார தவிர அவர் வந்து அதை திட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கனவுல கூட நினைச்சு பார்க்க மாட்டாரு. இன்னைக்கு வந்து சீமான் சொல்றாரு ஒரு விஷயத்த, என் பேரை உச்சரிக்காம இங்க யூடியூப்ல வந்து ஒருத்தவங்க கூட ₹1 சம்பாதிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. இந்த கடந்த 1 மாசமா இல்ல, இந்த 2 வருஷமா அக்டோபர் மாசத்துல ஆரம்பிச்ச அந்த கட்சி கிட்டத்தட்ட 1.5 வருஷத்தை தாக்கி 1.25 வருஷமா வந்திருக்கு. இன்னும் சொல்றேன், இந்த 1.25 வருஷத்துல விஜய் வச்சு பொழைச்சவங்க தான் இந்த யூடியூப்ல அதிகம். இன்னும் சொல்ல போனோம்னா விஜயை திட்டி பொழைச்சவங்க தான் அதிகம். விஜயால தான் இந்த யூடியூப்பே நடந்துகிட்டு இருக்குதுன்னு நான் சொல்றேன். நீங்க வந்து நாம் தமிழர் வச்சு உங்களை ட்ரோல் பண்ணதான் அதிகமா யூஸ் பண்றாங்களா தவிர உங்களை பத்தி வந்து பாராட்டுறதுக்கு இப்ப வந்து ஆட்கள் கம்மியாயிட்டே போறாங்க. அதிக காரணமும் நீங்க தான். இப்ப வந்து திமுக இப்போ வந்து நேத்து நடந்த ஒரு நிகழ்ச்சியில முத்துராமலிங்க தேவருக்கு நினைவு நாள் வந்து பண்ணாங்க. அதுல வந்து ஒரே ஒரு வார்த்தை கூட திமுகவை பத்தி தம்பிகள் அவரு தலைவரும் பேசவே கிடையாது. ஒரு வார்த்தை கூட ஸ்டாலின் ஐயா அவர்களை பத்தியோ, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பத்தியோ, இந்த நெல் அந்த விஷயத்தை பத்தியோ, மற்றபடி இங்க மழைநீரை பத்தியோ, பாதுகாப்பு குறிப்புகள் பத்தியோ இவங்க எந்த விதமான வாயும் திறக்கல. அவங்க வந்து சொன்ன ஒரே விஷயம் என்ன தெரியுமா, ராமலிங்க ஐயனுடைய அவருடைய வாழ்க்கை வளராது சொன்னதுக்கு அப்புறம் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, விஜய் பத்தி பேசுறாங்க. எப்படி பேசுறாங்கன்னா, அதாவது விஜய் வந்து ஒரு பண்ணையாரு, பனையூர் பண்ணையாரு, 41 பேரை கூப்பிட்டு பனையூர்ல தான் நியாயம் தீர்ப்பாரு. இவர் வந்து ஆலமரத்தோட வரமாட்டாரு. அந்த மாதிரி ஒரு பெரிய பண்ணையாரு. இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு மீன் பண்றதுக்கெல்லாம் விஜய் சார் வந்து இதை விட கேவலமா எல்லாம் பார்த்திருப்பாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா 1992 வருஷம் நாளைய தீர்ப்பு வெளியாகும் போது விஜய் சாரை கேவலமா பேசாத அந்த உதடுகளா இப்ப பேசியா போகுது. இந்த 41 உயிர்கள் போயிடுச்சுன்னு சொல்லி அவர் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பாரு, எவ்வளவு சங்கடப்பட்டிருப்பாரு, எந்த அளவுக்கு அவர் மனம் நொந்திருப்பாரு அப்படிங்கறதெல்லாம் அவர் பேச முடியாத பேசின அந்த வீடியோ நம்மளை காட்டும். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, தன்னோட கூட்டத்துக்கு வந்து செத்து போயிட்டாங்களே அப்படின்னு நினைச்சு அவர் வருத்தப்பட்டு எவ்வளவு தூரம் மனசு உடைஞ்சிருப்பாரு அப்படிங்கறதெல்லாம் காட்டுறதுக்கு தான் இந்த 1 மாச கேப். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இவரு நம்பி பார்த்தாரு, நம்ம கரூர் அனுப்புவாங்க, நம்ம போய் பார்த்துட்டு வந்தாலும் அந்த மக்கள்னு சொல்லிட்டு கடந்த 24 நாளா வெயிட் பண்ணாரு. இந்த 24 நாளும் அவருக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கவே இல்லை. முடியாது அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் தான் திருப்பி வந்துட்டு இருந்துச்சு. இப்பதான் அவங்க வந்து என்ன பண்ணிக்கிறாங்க பாத்தீங்கன்னா, நீங்களால முடியலன்னா பரவாயில்ல, இப்ப என்னால முடியும் பாருன்னு சொல்லிட்டு ஒரு 5 ஆம்னி பஸ் ஏற்பாடு பண்ணாரு. அந்த கரூர் பாதிக்கப்பட்ட மக்களோட உறவினர்களை கூப்பிட்டு 20 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டாரு. கொடுத்தாலும் அவங்களை கூப்பிட்டு நேரடியா பாதுகாப்பா இவருக்கு என்ன பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப பாமக எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப 2 குரூப்பா இருக்கு. அப்பா ஒரு குரூப், மகன் ஒரு குரூப். அது உங்களுக்கு ஆல்ரெடி நல்லாவே தெரியும். ராமதாஸ் ஒரு குரூப்ல இருக்கிறாரு. அவர்கிட்ட இப்ப கேள்வி கேட்டதுக்கு என்னன்னு சொல்லியிருக்காரு. நேத்து ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினாரு. அந்த இடத்துல அவர் வந்து பொதுக்கூட்டத்துல சொல்லியிருக்காரு என்னன்னு, நேத்தா இன்னைக்கு நடந்திருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது நான் வெற்றி பெற கூட்டணியில நான் இருப்பேன்,
நான் போற கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ராமதாஸ் அப்படி சொல்லியிருக்காரு. அன்புமணி என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, வெற்றி பெற கூட்டணியில கண்டிப்பா நான் இணைவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு, ராமதாஸ் ஐயாவுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, முழுக்க முழுக்க அன்புமணி அண்ணனுக்கு வந்து ஒரு முக்கியமான வாய்ப்பு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து திமுகவை அதிகமா அவர் விமர்சனம் பண்றாரு. அந்த வகையில பாத்தீங்கன்னா அவர் வந்து டிவி கோவோட சேர்றதுக்கு கண்டிப்பா 100% வாய்ப்பு நிறையவே இருக்கு. அவர் மட்டும் இல்ல, இந்த எல்லா கட்சியில் இருக்கிற ஒவ்வொரு முக்கியமான நிருபர்கள் வந்து, முக்கியமான நிர்வாகிகள் வந்து விஜய் சாருக்கு வந்து நிறைய விஷயங்கள சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. என்ன நடந்தாலும் சரி, தலைவருக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு. இந்த ஸ்டாம்பிடால, இந்த கரூர் ஸ்டாம்பிடால ஏதாவது ஒழிச்சிருவாரு, முடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி வலை போட்டு பின்னி பார்த்தாங்க. ஆனா அந்த வலையெல்லாம் அறுத்துக்கிட்டு வர சுறா மீன் மாதிரி தலைவர் வந்து இப்ப மேல வந்திருக்காரு அப்படிங்கறதா நிதர்சனமான உண்மை. இந்த குடும்பங்களை எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து மாமல்லபுரம் ஹோட்டல்ல வந்து, தனியார் ஹோட்டல்ல தங்க வச்சு அங்கிருந்து விஜய் சார் வந்து சந்திக்கக்கூடிய ஒரு திட்டம் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு. இப்போ வந்து அந்த பஸ்ஸுகள் வந்து பூஜையுடன் கிளம்பி இப்ப ரன்னிங் இருக்கு. இப்ப என்ன நேரத்துக்குனாலும் போய் அங்க சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அங்க ரூம்ல தங்க வச்சு அவங்களுக்கு உணவு அளிக்கப்பட்டு, அவங்களுக்கு மீண்டும் காலையில உணவு அளிக்கப்பட்டு புறப்பட வச்சு அவங்க நேரடியாக சந்திக்கிறது தான் விஜய் சாரோட திட்டம். அதாவது போன 27ஆம் தேதி ஆச்சு, இந்த 27ஆம் தேதி முடியறதுக்குள்ள அவங்களை சந்திக்கணும்னு ஒரு திட்டம் தீட்டி வச்சிருப்பாரு. அந்த திட்டத்தின்படி தான் இப்ப போயிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இது ஒரு மீசைக்கார ஒரு நெறியாளர் சொல்லியிருப்பாரு. அவர் யாருன்னு உங்களுக்கே தெரியும், நக்கீரன் கோபால் அவர்கள் தான். அவர் எவ்வளவு பெரிய ஒரு நெறியாளர், அவர் எவ்வளவு பெரிய ஒரு ஆளுமையான ஒரு ரிப்போர்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான்லாம் வியந்திருக்கேன் தெரியுமா. அப்பெல்லாம் வீரப்பனுடைய பேட்டியை பார்க்கும்போது நக்கீரன் கோபால் ஐயா வந்து அங்க போய் உட்காந்து அவரோட பேசிட்டு வருவார். என்னடா எல்லா போலீஸால நெருங்க முடியாத இடத்த இவர் போய் நெருங்கி பார்த்துட்டு வராரு, இவர் பயங்கரமான ஆளு அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருந்த காலத்துல இப்போ வந்து என்ன பேசுறாருன்னு பாத்தீங்கன்னா, அதாவது வந்து ஒரு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் ஏருக்கு மாறா இருக்கும். விஜய் சாரு வரவே கூடாது, அவனை அடிக்கணும் சார், அவனை கொல்லணும் சார். என்னங்க ஒருமையில இப்படி ஏங்க பப்ளிக்ல பேசுறதுனால எப்படின்னு பேசணும்னு ஒரு விஷயம் வேண்டாமா? ஒரு மனுஷனை பிடிக்கலைன்னா கூட அந்த மனுஷனை வந்து நம்ம பப்ளிக்ல வந்து இந்த மாதிரி நம்ம பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு அரசியல் நாகரிகம் கூட தெரியாம எல்லாரும் நிறைய பேர் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதுல நக்கீரன் கோபாலு, சாட்டை துரைமுருகன், இடும்பாவன் கார்த்தின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த மாதிரி விஜய் சாருக்கு ஆப்போசிட்டா நிறைய குரூப்புகள் இறக்கி விடப்பட்டிருக்கு. குறிப்பா இது மாதிரி நிறைய குரூப்புகள் இறக்கி விடப்பட்டிருக்கு. அந்த குரூப்புகள்ட்ட இருந்து மக்கள் எல்லாம் எந்தெந்த வீடியோ உண்மை, எந்த வீடியோ பொய், இவங்க யாரு உண்மை பேசுறாங்க, யாரு பொய்ய பேசுறாங்க, இதுல என்ன வன்மம் இருக்கு, இதனால என்ன ஒரு ஆதாயத்தை அவங்க தேடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கவனமா இந்த யூடியூப் சேனலும் சரி, வலைதளங்களும் சரி, உங்களுக்கு என்னென்ன வலைதளங்கள் நீங்க யூஸ் பண்றீங்களோ, எக்ஸ் தளத்துல இருந்து நீங்க சாதாரணமா யூஸ் பண்ணக்கூடிய சின்ன ஆப் வரலும் எல்லா இடத்துலயும் அவங்களுக்கு ஆட்கள் இருக்குது. அது போல இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பின்புலமா இவங்க இயக்குறாங்கன்னு சொல்லி கூட டிவிக்கே தலைமைக்கு இன்னும் தெரியவே இல்லை. அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. இந்த சந்திப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எல்லாத்துக்கும் தெரியும் எந்தெந்த கட்சியில யாரோட கூட்டணி வைக்க போறாங்கன்னு. இப்ப எல்லா அரசியல்வாதிகளும் காதுகளை தீட்டிக் கொண்டு, கண்களை கூர்மையாக்கி கொண்டு டிவிகேவை நோக்கி பார்வையை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர் நாளைக்கு காலையில என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிறது தான் இப்போ வந்து மெயின் டாட்டா இருக்கு. ஒரு பேட்டியில ஒரு நிகழ்வுல வந்து சீமான் சொல்லியிருப்பாரு, தலைவர் சீமான். அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, நான் நிறைய பேசுறேன், ஒருத்தனும் என்ன பேச மாட்டேன்றான், தம்பி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறான், ஆனா ஊர் பூரா அவனை தான் பேசிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆதங்கப்பட்டாரு. எனக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்னென்ன பண்றது, உங்க தம்பிங்கனாலதான் உங்க பேர் கெடுதுங்கிறது நீங்க இன்னைக்குதான் புரிஞ்சுக்குவீங்களோன்னு எனக்கு தெரியல. நீங்க கூடி சீக்கிரம் புரிஞ்சுக்குவீங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, புலி அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு, விஜய் படம். அந்த படத்தை நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தினுடைய ஒரு சின்ன டைலாக் தான் சொல்லியிருப்பாரு விஜய் சாரு. அதாவது முட்டாள் நிறைய பேசுவான், அர்த்தம் குறைவா இருக்கும், அறிவாளி கொஞ்சமா பேசுவான், ஆனா அர்த்தம் நிறைய இருக்கும் அப்படிம்பாரு தலைவர். அது போலதான் இப்ப நடந்துகிட்டு இருக்குது. கண்டிப்பா இந்த நிகழ்வு வந்து மிக சிறப்பாகவும் நல்ல ஆரோக்கியத்துடன் நடந்து நாளை நிகழ்ச்சி வந்து கண்டிப்பா நம்மளுக்கு வந்து ஒரு ஆறுதலாகவும், இத்தனை நாள் நம்ம வந்து தலைவர் வெளியே வள்ளியே அப்படின்னு சொல்லிட்டு மன குமுறலோட ஆதங்கப்பட்டு எதிர்பார்த்துட்டு இருந்த காலம் நெருங்கிருச்சு. கண்டிப்பா நாளைக்கு காலையில ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டோட நம்ம எதிர்பார்க்கலாம். என்றும் உங்களுடன், அரசியல் எப்பொழுதும் நம்முடன். நான் உங்கள் மிஸ்டர் பொலிட்டிக்கல் பார்க். தேங்க்யூ.